இருங்க வந்துடுறேன். வரதனோட பொண்ணுக்கு நிஜமாவே அதிர்ஷ்டம் தாண்டி. அவசரமா நடந்தாலும் பெரிய இடமால கிடைச்சிருக்கு. ஆமா, அந்த டாக்டரோட 2வது சம்சாரம் ஆஸ்பத்திரியை கொளுத்திருச்சாமே, உண்மையா அது? ஷோ, கத்தாத, மெதுவா பேசு. அந்த கொடுமையை ஏன் கேக்குற? 60ஆம் கல்யாணத்தை நிறுத்த சொல்லி டாக்டரோட 2வது சம்சாரம் தகராறு பண்ணிருக்கு. அப்புறம் முடியலன்னு தெரிஞ்சதும் ஆஸ்பத்திரியை கொளுத்திட்டு டாக்டர் தான் செய்ய சொன்னான்னு பழிய அவர் மேல போட்டுருச்சு. இப்ப 2 பேரும் ஜெயில தான் இருக்காங்க. சொன்னபடி கல்யாணம் நடக்கலன்னா அவமானமா போயிடும்ல. அதான் டாக்டர் தன் பையனுக்கு தீபாவை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. நம்ம வரதனும் சரின்னு ஒத்துக்கிட்டாரு. என்னப்பா திடீர்னு இப்படி அவசரமா? எல்லாம் ஒரு நன்றி கடனுக்காக தாம்மா. கல்யாணம் முடிட்டு எல்லாத்தையும் சொல்றேன். உள்ள போய் தீபாவை பாரு. சார், தீபா எங்க இருக்கா? அதோ மேல அந்த ரூம்ல. துளசி அங்க தான் இருக்கா. சரி. சாமி, 60ஆம் கல்யாணத்துக்கு நீங்க சொன்ன எல்லாத்தையும் வாங்கி வச்சிட்டோம். அதுவே இந்த கல்யாணத்துக்கு போதுமா இல்ல இன்னும் ஏதாவது வேணுமா? பேஷா அதுவே போறோம். தாலியும் மெட்டியும் மட்டும் புதுசா இருக்கணும். அது புதுசா வாங்கி வச்சிருக்கோம் சாமி. மத்ததெல்லாம் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி சாமி, உங்களுக்கு வேணுங்கிறத கேளுங்க. அவசரமா நடக்கிறதுனால இந்த கல்யாணத்துல எந்த குறையும் வந்துடக்கூடாது. எல்லாமே நிறைவா இருக்கணும். ஆமா சாமி, அப்படி நடக்கணுங்கிறதா என் மருமகனோட ஆசை. அவன் ஆசைப்படி இந்த கல்யாணம் நிறைவா நடக்கட்டும். கல்யாணத்தை பிரமாதமா பண்ணிடலாம், கவலையை விடுங்கோ. சரி. தீபா, கல்யாணி, ஒரு நிமிஷம். அகில், பிரபா ரெடியா? ரெடிமா. பிரபாகர், ஏன் இப்படி இருக்க? சந்தோஷமா இரு. சரிமா. அப்பாவை நினைச்சா எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. அவர் போலீஸ் கஸ்டடியில இருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்க உனக்கும் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறது அப்பாவோட ஆசை இல்லையா? அவருக்காக தானே இதெல்லாம் பண்றோம். என்ன இருந்தாலும் அவசரப்பட்டோமோன்னு ஒரு ஃபீல்மா. இல்லடா, புவனா இந்த கல்யாணத்தை நிறுத்தி அவரை ஜெயிலுக்கு அனுப்பி அவ ஜெயிச்சிட்டதா நினைச்சிட்டு இருக்கா. இந்த கல்யாணம் நடக்கலனா அவ ஜெயிச்சது உண்மைன்னு ஆயிடும். அது அப்பாவுக்கு அவமானம் இல்லையா? அவ முன்னாடி எந்த விதத்திலையும் அப்பா தலை குனிஞ்சு நிக்க கூடாது. சொன்னபடி இந்த கல்யாணம் நடந்தா அவ முகத்துல கறி பூசின மாதிரி ஆயிடும். இந்த கல்யாணத்தை உன் அப்பா தன்னோட கௌரவமா பாக்குறாரு. அவரோட நிம்மதிக்காக தாண்டா இதெல்லாம். அம்மா, எல்லாம் எனக்கு புரியுது. ஆனா இந்த கல்யாணத்தை அப்பாவால பார்க்க முடியல. அப்பா உன் பக்கத்துல இல்லைனாலும் அவரோட ஆசீர்வாதம் எப்பவும் கூடவே இருக்கும். நீ சந்தோஷமா இருந்ததா எங்களாலையும் சந்தோஷமா இருக்க முடியும். நல்லபடியா கல்யாணம் முடியட்டும். அப்பாவை நேர்ல பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். சரிம்மா. ரொம்ப டயர்டா இருக்க, காஃபி ஏதாவது சாப்பிடுறியா? கொஞ்சம் இரு, நான் காஃபி கொடுக்க சொல்றேன். பாத்துக்கோ. அந்த 2 ரூபாயும் பாத்துங்க. அண்ணா, 8 மணிக்கெல்லாம் பந்தி ஆரம்பிச்சிடணும். சட்னி தாளிச்சிட்டீங்கல்ல? எல்லாம் ரெடியா இருக்கு. காய்கறி எல்லாம் பெருசா கட் பண்ணாம சின்ன சின்னதா கட் பண்ணுங்க. அந்த காய்கறில சீக்கிரம் அறிமா. இட்லி என்ன இவ்வளவு பெருசா இருக்கு? சின்னதா ஊத்துங்க, இல்லனா 2 இட்லியோட எந்திரிச்சிருவாங்க. சரிங்க. சாம்பார்ல உப்பு வரப்பு கரெக்டா இருக்கான்னு பாருங்க. பாத்துறேன் தம்பி, பாத்துறேன். போங்க. என்னடா பாக்குற? எப்படி உன்னால முடியுது? உண்மையை சொல்லு. உன் மனசுல கொஞ்சம் கூட வருத்தமே இல்ல? இதுல வருத்தப்பட என்னடா இருக்கு? இது தீபாவளி கிடைச்ச வாழ்க்கை. அவ சொன்ன அட்வைஸால தான் இந்த அளவுக்கு ஹோட்டல் தொழில பெருசா வளர்ந்துருக்கேன். சின்சியரா ஒர்க் பண்ணி பெருசா முன்னேறி காட்டணும்டா. அதான் தீபாவுக்கு நான் காட்டுற நன்றியா இருக்கும். எல்லாம் சரிடா, அவ உன்னோட லவ்வர். அவ கல்யாணத்துக்கே சமையல் பண்றியா? உனக்கு வருத்தமா இல்ல? இருக்குடா, வருத்தம் இல்லாம இருக்குமா? அதுக்காக மத்தவங்க மாதிரி மூலையில உட்காந்து என்னால அழுதுட்டுலாம் இருக்க முடியாது. நான் தீபாவை தான் மிஸ் பண்ணிட்டேன். தீபாவளி அமைஞ்ச தொழில என்னால கண்டிப்பா மிஸ் பண்ண முடியாது. தீபாவோட கல்யாணத்துல சாப்பாடு நல்லா இருக்குன்னு எல்லாரும் பாராட்டணும். இப்ப எனக்கு அதுதான் முக்கியம். வெறுத்து போய் பேசாம நம்பிக்கையோட பேசுறிய, அது ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. சார், பொண்ணு மாப்பிள்ளை ரூம்ல காஃபி கேக்குறாங்க, கொடுத்துறீங்களா? சரி, நான் கொண்டு வரேன், நீங்க போங்க. அண்ணா, காஃபி ரெடி ஆயிடுச்சாண்ணே? காஃபி ரெடி ஆயிடுச்சு தம்பி, இதை எடுத்துங்க. சார், காஃபி கேட்டீங்களாமே? இந்தாங்க மாப்பிள்ள. தேங்க்ஸ் கனகு.
காஃபி கேட்டீங்களாமே, ஆமாப்பா குடு. எடுத்துக்கோங்க. அம்மா உங்களுக்கு காஃபி எடுத்துக்கங்க. இல்ல வேண்டாம். முகூர்த்தம் முடிஞ்சு சாப்பிட ரொம்ப நேரம் ஆகும், பசி தாங்க முடியாது, எடுத்துக்கங்க. எடுத்துக்கோ தீபா. எடுத்துங்க. உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு எப்போ? ஏன் நல்லா தானே போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் சார், பார்க்கலாம். கல்யாணங்கிறது நீங்களும் நானும் முடிவு பண்றது இல்லைங்க, பார்த்துக்கிட்டே இருங்க, உங்களுக்கும் சீக்கிரமே கல்யாணம் முடிஞ்சிடும். ஏன் இப்படி குண்டை தூக்கி போடுறீங்க? ஆமா, எதை வச்சு அப்படி சொல்றீங்க? உங்க 3 பேரோட ராசி எப்படிங்க? துளசி தீபா 2 பேருக்குமே சட்டுன்னு எதிர்பாராம கல்யாணம் முடிவாயிடுச்சுல்ல, உங்களுக்கும் அப்படிதான் நடக்கும். மாப்பிள்ளை யாரா இருந்தாலும் உங்க கல்யாணத்துக்கு சமையல் நான் தான், அதை மறந்துடாதீங்க. ஓஹோ, அதுக்கு தான் கல்யாணம் சீக்கிரம் ஆகட்டும்ங்கறீங்களா? உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு சார். வரேங்க. ம். தம்பி, நீங்க தான் சமையலா? ஆமா சார். ரொம்ப பிரமாதமா சமைச்சிருக்கீங்க போங்க. அடுத்த மாசம் என் மகனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், நீங்க தான் வந்து சமையல் பண்ணி தரணும். ஓகே சார், தாராளமா பண்ணிடுவோம். இதாங்க, இது அட்வான்ஸா வச்சுக்கோங்க. சார், அட்வான்ஸ்லாம் எதுக்கு சார்? என்ன நம்பி சமையல் பொறுப்பா படிக்கிறீங்க, கடைக்கு வாங்க, நேர்ல பேசிக்குவோம். இந்தாங்க என் விசிட்டிங் கார்டு. நேர்ல வந்து பேசுறேன்ப்பா, இத முன்படமா வச்சுக்க. கொடுக்கும்போது வேண்டாம்னு சொல்லக்கூடாதுப்பா. இது அப்படி. ரொம்ப நன்றி சார். சரி, ஓகே, 2 நாள் கழிச்சு வந்து பேசுறேன். வரேன் தம்பி. சரிங்க சார். டேய், திறமையை காட்டி வந்த இடத்துல ஆர்டர் பிடிச்சிட்டியாடா, பெரிய ஆள்ற நீ. டேய், இதுவும் கூட தீபாவோட தயவு தான்டா. ஐயோ, என்னால முடியலடா. டேய், நிறைய வேலை இருக்கு, போய் பாருடா, போடா. இந்தாங்கோ, இதை எல்லார்கிட்டையும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கோ. परिपूर्ण कृपाकटाचबलसिद्ध्यर्थं सर्वशान्ते सर्वसिद्धर्थे सर्वमेव तेनाप्नोति सर्वं जयति. அந்த அச்சதை கையில் வாங்கிக்கோ, நீங்களும் வாங்கிக்கோ. ஓம் ஸ்ரீர்வச்சமாயுஷ்மாரோக்கியமாவீதா சோபமானமக்கியதே தாண்டம் தரம் பசும் பகவத் பிரலாபம் ஜப்ஜம் வச்சரம் தீர்க்கமாயு. திருமாங்கல்ய தானம் பண்ணலாமா? ஆக்டர் சாமி இந்தாங்கோ. குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தெல்லாம் மனசில் நினச்சிக்கோங்க. ஆயுஷா இருக்கணும், தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு மனசில் நினச்சிட்டு இந்த திருமாங்கல்யத்தை வாங்கி அவ கழுத்தில் கட்டுங்கோ. மாப்பிள்ள கட்டுங்கோ. சகல வாத்தியம் கெட்டிமலை கெட்டிமலை கெட்டுங்க. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. மாங்கல்ய சுமுகூர்த்தோ மகந்தோ அனுகிரகமந்தோ ததாஸ்து. ஸ்ரீர்வச்சமாயுஷ்மாரோக்கியமாவீதா சோபமானமக்கியதே.
முதல்ல பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்து குத்து விளக்கு ஏத்தட்டும். அங்க பால் பழம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு போய் சம்பிரதாயப்படி எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கலாம். சரிங்கம்மா. வாங்க போலாம். தீபா உட்காருமா, உட்காரு. சிவா பைக்ல போலாம். போதும். சரிப்பா. தண்ணி குடுக்கறேன்ப்பா. என்னங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம வீட்டுக்கு தீபான்னு ஒருத்தி வருவாளே, அவளுக்கு தான் தம்பியவே கட்டி வச்சிட்டாளாம். யாரு? உங்க பொண்ணுதான் துளசி. அந்த டாக்டர் பையனோட தீபாவை எவ்வளவு அழகா கோத்து விட்டா பாத்தீங்களா? எந்த டாக்டர் சொல்ற? அதாங்க அந்த ஓடுகாலியோட புருஷன் டாக்டர் லக்ஷ்மணன். அந்த ஆளோட பையன் இவளுக்கு தம்பி முறை தானே. அந்த டாக்டருக்கும் அந்த ஆளோட முதல் சம்சாரத்துக்கும் 60ஆம் கல்யாணம் பண்றதா இருந்தாங்களாம். ஏற்பாடெல்லாம் உங்க மாப்பிள்ளையும் மகளும் தானா. இது அந்த ஓடுகாலி பூனாவுக்கு பிடிக்கல. அவளை வீட்டை விட்டு துரத்திட்டாங்களா. அந்த வெறுப்புல அவ ஹாஸ்பிட்டலுக்கு தீய வச்சுட்டு ஏன் புருஷன் தான் செய்ய சொன்னாருன்னு போலீஸ்ல சொல்லிட்டாளா. இப்ப அவங்க 2 பேரும் ஜெயில தான் உட்கார்ந்துருக்காங்களாம். அப்பா தண்ணி குடிங்கப்பா. ஊர்ல 1008 இருக்கும். இப்போதைக்கு அதெல்லாம் அதுக்கு இல்லடா, என்னதான் துளசி இன்னொருத்தனை கட்டிக்கிட்டு வேற வீட்டுக்கு போயிட்டாலும் அவ பண்ற ஒவ்வொரு காரியமும் நம்மளையும் பாதிக்கும். 60ஆம் கல்யாணம் நின்னு போச்சுன்னு தெரிஞ்சதுமே தான் ஃப்ரெண்டுக்கு தம்பியவே கட்டி வச்சிருக்காளே, இதெல்லாம் எதுக்குடா? ஃப்ரெண்ட காரணம் காட்டி அந்த வீட்டு சொத்தை ஆண்டு அனுபவிக்கலாம்ல, அதுக்கு தான்டா. நீங்களே சொல்லுங்க. இவதான் படிக்கிறப்பவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாசமா போயிட்டா. ஃப்ரெண்டையே அதே தப்பா பண்ண வச்சிருக்காளே, இதெல்லாம் தப்பு இல்லைங்களாங்க? தயவு செஞ்சு அவ பேச்சு எங்க எடுக்காத. எனக்கு மட்டும் அவளை பத்தி பேசணுங்கிற ஆசையா? இவளும் கெட்டு ஊரையும் கெடுத்திருக்காளே, அந்த ஆதங்கத்துல தாங்க இப்படி பேசுற. அவளை பத்தி அவ மாமியார்காரி சொன்னது கரெக்டா தான் இருக்கு. அவளும் உருப்பட மாட்டா, கூட இருக்கிற யாரையும் உருப்படியா இருக்கவும் விட மாட்டா. அவ கூட சேர்ந்த எல்லாருமே ஐயோன்னு தான் போகணும். ஆமா போதும் விடுமா, எதுக்கு இப்ப அதெல்லாம் தேவையில்லாம? டேய் நீ சின்ன பையன், உனக்கு ஒண்ணும் தெரியாது. அந்த குடும்பத்தோட எந்த உறவும் வச்சு கூடாதுன்னு உங்க அப்பா அவ்வளவு தூரம் சொன்னார்ல, அவ கேட்டாளா? என்னடா நாம பண்ண காரியத்தால அப்பா இப்படி ஆயிட்டாரு, இனிமேலாவது திருந்தி இருக்கணுங்கிற நினைப்பு இருக்கா? வரிஞ்சு கட்டிக்கிட்டு அந்த வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்கானா என்னடா அர்த்தம்? நம்மள கேவலப்படுத்தி பார்க்கணும் தானே இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த நிமிஷம் வரைக்கும் உங்க பேச்ச அவ மதிக்கவே இல்லைங்க. அந்த ஓடுகாலி குடும்பத்தோட இப்ப வரைக்கும் ஒட்டி உறவாடிக்கிட்டு இருக்கா. ஆனா வார்த்தைக்கு வார்த்தை நீங்க தான் முக்கியம், உங்க பேச்ச மீறவே மாட்டேன்னு பொய்யா சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்கா. இதுல இருந்து என்ன தெரியுது? அவளுக்கு உங்களை விட பணம் தான் முக்கியம். அம்மா ஏமா இப்படி அநியாயமா பேசுற? அக்காவை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஆமாண்டி, உனக்கு ரொம்ப தான் அவளை பத்தி தெரியும். எல்லாரும் கத்தியால கழுத்தா இருத்தா, அவ சிரிச்சுக்கிட்டே கழுத்தா இருப்பா. அவளை மாதிரி துரோகி இந்த உலகத்துல யாருமே கிடையாது. நீ தான் துரோகி. அப்பாவோட ஆபரேஷனுக்காக அக்கா பண்ண உதவி. என் ஆபரேஷனுக்கு அவ உதவி பண்ணாளா? அது ஒண்ணும் இல்லப்பா, உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணாங்கல்ல, அந்த ஹாஸ்பிட்டல்ல அக்கா தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அக்கா டாக்டர் கிட்ட சொல்லி. அதுக்கு நான் செத்தே போயிருக்கலாம். அந்த துரோகி பண்ண உதவிய நான் அசிங்கமா நினைக்கிறேன். அட நீங்க வேற ஏங்க, நல்ல ஹாஸ்பிடல் எதுன்னு கேட்டா தெரிஞ்சவங்க சொல்லதான் செய்வாங்க. அவளா வந்து உங்க உயிரை காப்பாத்தினா அவளுக்கு கெடுக்க தான் தெரியும், யாரையும் வாழ வைக்க தெரியாது. பாவம் அந்த தீபா கூடவே சுத்திக்கிட்டு இருந்தா, அவளுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு தொலைங்க விடாம பண்ணிட்டா. கருவாச்சி கல்யாணி ஒருத்தி தான் பாக்கி. நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. எனக்கு இன்னொரு தம்பி இருக்கான், அவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவளையும் சேர்த்து கடுக்க போறா.